வடசென்னை தொகுதி திமுக, அதிமுக, பாஜக வேட்பாளர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தபோது வாக்குவாதம் ஏற்பட்ட விவகாரம் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் பெறப்பட்டுள்ளது என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவித்திருக்கிறார். வடசென்னை தொகுதி திமுக, அதிமுக, பாஜக வேட்பாளர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தபோது வாக்குவாதம் ஏற்பட்ட விவகாரம் தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் பெறப்பட்டுள்ளது என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவித்துள்ளார். இதுகுறித்த முழு விவரங்களோடு நமது செய்தியாளர் கார்த்தி இணைப்பில் இணைகிறார். வணக்கம் கார்த்தி, இது குறித்த முழு விவரங்கள். மக்களவை தேர்தலுக்காக நேற்று வேட்புமனு தாக்கல் செய்த போது வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டு தரப்பினரிடையே அதிமுக திமுகவினரிடையே வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்பாகவே அமைச்சர் சேகர் பாபு மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளிப்பதற்காக சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்களிடமிருந்து எழுத்து மூலமாக அந்த கடிதமானது பெறப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அந்த கடிதத்தை அடிப்படையாக கொண்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு புகாரானது அளிக்கப்படும். அதாவது அந்த நாடாளுமன்ற தொகுதியில் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கலின் போது நடந்த சம்பவம் என்ன, யார் மீது தவறு இருக்கிறது, தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் மீறப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக எழுத்து மூலமாக கடிதமானது பெறப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு விரைவில் அனுப்பி வைக்க இருப்பதாக சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையாக கொண்டு ஒருவேளை அவர்கள் இந்த தவறு செய்ததாக தேர்தல் நடத்தை விதிகளை மீறி இருப்பதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கருதினால் அதற்கான உரிய நடவடிக்கையை அவர்கள் எடுப்பார்கள் என்று சத்யபிரதா சாஹூ அவர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார்.